Hello students, now we are going to discuss about Gauss law. This is the law which is more general than the Coulomb's law. Let us see how it is more general than Coulomb's law. Consider a point charge Q plus Q which is placed at a certain point. Okay. So, and also consider the spherical surface, hollow spherical surface in such a way that the spherical surface oda center la the positive charge irukra mari assume panikrom. Okay. So ipo in the spherical surface valiya evlo amount of flux pass agudhu அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணோம். The total flux which is associated with the spherical surface என்னன்றத பார்க்க போறோம். அது மூலமா Gauss law நம்ம டெரைவ் பண்ண போறோம், ரைட்? இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ், அதனால இது எப்படி இருக்கும்? டைவர்ஜென்ட் ஃபீல்ட் லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆர். ஓகே, இப்போ இதில் ஒரு ஸ்மால் எலமெண்டல் ஏரியா TA அப்படிங்கிற எலமெண்டல் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஏரியாவுக்கு நம்ம வெக்டர் நேச்சர் அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ DA வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் DA, ரைட்? DA வெக்டார். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டிரெக்ஷனில் தான் இருக்குது. E வெக்டார் இஸ் ஆல்சோ அலாங் த DA வெக்டார். அதாவது எந்த ஒரு பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த சர்ஃபேஸை பெர்பெண்டிகுலராக கட் பண்ணும். ஓகே, ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி அவுட்வோர்ட், ஒரு ரேடியஸ் சர்ஃபேஸ் எப்பவும் பெர்பெண்டிகுலராக கட் பண்ணும், ரைட்? ஓகே, இப்போ இந்த ஸ்மால் எலமெண்ட்டோட அசோசியேட் ஆன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அது d∅e அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்மால் எலமெண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதால d∅e. we know that E vector dot dA vector, flux associated with dA is E vector dot dA vector. Okay, just the scalar product மூலமா போட்டோம்னா E dA cos theta. Here the theta is angle between E vector and dA vector. Okay, E vector and dA vector along the same line, right? Here the theta is equal to 0. இங்கே மட்டும் இல்லை, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இங்கே ஒரு DA கன்சிடர் பண்ணோம்னா இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் DA வெக்டாரும் 0 ஆங்கிளில் தான் மீட் பண்ணிக்குது. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ல, இந்த சர்ஃபேஸில் எந்த இடத்துல எடுத்தாலும் the theta will be 0. ஓகே, இப்போ cos 0 degree is equal to 1. So d∅e is equal to E dA just. Okay, இப்போ total flux associated with the spherical surface பார்க்கிறோம். Total flux integral d∅e. ஏன்னா இது infinitesimally small element வழியாக பாஸ் ஆகிற ஃப்ளக்ஸ். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம சம்மேட் பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ணுறோம். phi, that is total flux, okay, which is equal to integral E dA. Here the surface is in closed nature. Okay, so integral over closed surface E dA cos 0 is 1. So the positive charge la irundhu the spherical surface la irukkudiya electric field நம்ம கன்சிடர் பண்றதால பாசிட்டிவ் சார்ஜ் எல்லா பாயிண்ட்லையும், எந்த பாயிண்ட்ல நம்ம ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும், d∅ கண்டுபிடிச்சோம்னாலும் டிஸ்டன்ஸ் வில் பி சேம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் நெவர் சேஞ்ச், டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும், மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டகிரண்ட்லேருந்து வெளியில் எடுக்கிறோம், integral over closed surface into dA.
This is total flux here. Okay. இப்போ electric field அப்படிங்கிறத என்னன்னு பார்க்குறோம். Electric field is equal to, electric field vector is equal to Q by 4 pi epsilon naught. The distance is R, okay, at this point, R square into R cap, radially outward if it is positive charge. Okay, so its magnitude is Q by 4 pi epsilon naught R square alone. Okay, then the total flux associated with the spherical surface is equal to Q by 4 pi epsilon naught R square integral over closed surface dA. இங்க dA ங்கிறது small element in the spherical surface. இந்த spherical surfaceல இருக்கிற எல்லா dAஸையும் add பண்ணோம் அப்படின்னா total surface area கிடைக்கும். So surface area of the sphere is equal to 4 pi R square. That is total area A. So just dA வை integrate பண்ணா A கிடைக்கும். So phi is equal to Q by 4 pi epsilon naught R square into the total surface area is 4 pi R square. So just 4 pi R square, 4 pi R square cancel பண்றோம். So total flux phi E is equal to Q by epsilon naught. Here the Q is enclosed by the spherical surface. Okay, so just நான் இந்த Q வை எப்படி நான் எழுதிக்கிறேன்னா, just for beauty, Q enclosed, right? Phi is equal to Q enclosed divided by epsilon naught. This is the statement of Gauss law. That means the total flux associated with the any surface which is in the electric field is equal to 1 by epsilon naught times the net charge enclosed by the surface. This is net charge enclosed by the surface. This is the statement of Gauss law. Or rather, the phi E, that is total electric flux, is equal to integral over closed surface E vector dot dA vector, which is equal to Q enclosed by epsilon naught. This is Gauss law. Okay. Next, இதோட significance என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். Okay. Significance of Gauss law. First significance. இப்போ ஒரு certain charge வந்து ஒரு surface ஆல enclose பண்ணப்பட்டிருக்குது, ரைட்? இப்போ இதோட இந்த surface ஏரியாவை நம்ம A1 அப்படின்னு வச்சுக்கிறோம், ரைட்? இதை சுத்தி வேற ஒரு surface area, that is A2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னால அசோசியேட் ஆன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi is equal to Q by epsilon naught. பாருங்க, இதுல ரொம்ப டைரக்டா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, Q by epsilon naught அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் is only depends on the medium and the charge enclosed by the surface, not on the size and shape of the surface, right? சைஸை பொறுத்தோ இல்ல ஷேப்பை பொறுத்தோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தோ அது டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது டைரக்டா தெரியுது. ஓகே, இப்போ இந்த ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா the number of lines crossing through the given cross section area, the surface area of the surface வழியா பாஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், சிம்பிள். இப்போ A1 வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் இதுல இருந்து எக்ஸிட் ஆகுதோ, கிராஸ் ஆகுதோ, அதே ஃப்ளக்ஸ் டெஃபினட்டா A2வையும் கிராஸ் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு சர்ஃபேஸ் A3 எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதே அமௌண்ட்டை கிராஸ் பண்ணும். ஸோ எந்த சர்ஃபேஸ் எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து ஆர்பிட்டரி சர்ஃபேஸ் இல்ல ரெகுலர் இல்ல சிமெட்ரிக்கல், வாட் எவர் இட் மே பி,
எந்த சர்ஃபேஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் the result is same, that is q by epsilon naught, that is total flux. So Gauss law is applicable for any arbitrary surface. Electric flux is independent of the size and shape of the surface. This is first point. Second point, இந்த சார்ஜ் ஒரு காஸியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜ் இங்க இருந்தாலும் சரி, இல்லை இங்க இருந்தாலும் சரி, இல்லை எங்க இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த சர்ஃபேஸ் ஏரியா A is remains the same. அப்போ whatever may be the location of the point charge inside the surface, the electric flux will remain same. It is independent of the location of the charge. உள்ள இருக்கிற சார்ஜ் எங்க இருக்குதுங்கிறத இது டிபெண்ட் பண்ணி இல்லை. இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு பிளஸ் கியூ சார்ஜ், இங்கே மைனஸ் கியூ சார்ஜ். பிளஸ் கியூ சார்ஜ் என்ன செய்யணும்? டைவர்ஜென்ட் ஃபீல்டை ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? நான் எப்படி போட்டிருக்கேன்னா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ அப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல the number of electric field lines originating or converging is directly proportional to magnitude of the charge அப்படின்னு பார்த்தோம், whatever may be the sign. ஸோ இதுல இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 நம்பர் ஆஃப் லைன்ஸ் டைவர்ஜ் ஆகுதுன்னா, அதுல இருந்து ஆரிஜினேட் ஆகி டுவார்ட்ஸ் இன்ஃபினிட்டி போகுதுன்னா, மைனஸ் கியூ சார்ஜ்ல இருந்தும் மைனஸ் கியூ சார்ஜ் நோக்கியும் அதே 100 நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள வரும். ஸோ we know that the flux entering into the surface, take it as negative, the flux exit from the surface, take it as positive, இல்லையா? அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வெளியில போகுது? பிளஸ் ஃப்ளக்ஸ் பிளஸ் 5. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்டர் ஆகுது? -5. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 here, because the net charge inside the surface is 0, plus q and minus q. அதோட லொகேஷன் எப்படி இருந்தாலும் சரி, the net charge is 0. So from the Gauss law, the net flux associated with the Gaussian surface is only depends on the net charge enclosed by the surface, not on the number of charge, not on the just magnitude of the charge, right? அப்படி இல்லை, அதோட சைனையும் அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த சார்ஜஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். இட்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் நெட் சார்ஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். பிளஸ் கியூ பிளஸ் 2q மைனஸ் கியூ மைனஸ் 2q இப்படி. ஸோ பிளஸ் 2q அண்ட் மைனஸ் 2q, நெட் சார்ஜ் இஸ் 0. பிளஸ் q அண்ட் மைனஸ் q, நெட் சார்ஜ் இஸ் 0. அகைன் த நெட் ஃப்ளக்ஸ் இஸ் 0. இந்த ஃப்ளக்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. டெஃபினட்டா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், பட் நெட் ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் தி சர்ஃபேஸ் இஸ் 0. நெட் ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் தி சர்ஃபேஸ் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட், இது சிமெட்ரிக்கலா இருக்கணுங்கிறது கிடையாது. அசிமெட்ரிக்கல், ஆர்பிட்டரி, எந்த டைப் ஆஃப் சர்ஃபேஸா இருந்தாலும் இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, அடுத்த பாயிண்ட், ஒரு காஸியன் சர்ஃபேஸ். நம்ம பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜை சென்டர்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ், ஒரு 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ் இது வழியா இதுல இருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏதோ சர்டன் ஃப்ளக்ஸ் இருக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு வெளியில ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, சேம் மேக்னிடியூட். இதுல இருந்தும் ஃபார் எக்ஸாம்பிள் 10 நம்பர் ஆஃப் லைன்ஸ் எங்க வருது, அதுல சர்டன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிளஸ் கியூ சார்ஜால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் 10. காஸியன் சர்ஃபேஸை விட்டு வெளியில போகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ். இந்த பிளஸ் கியூ சார்ஜ் அதோட 1/2 ஆஃப் த லைன்ஸ் வந்து உள்ள போகும். அப்போ 5 நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள என்டர் ஆகுது. அப்போ பிளஸ் 10 எக்ஸிட் ஆகுது, 5 நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள என்டர் ஆகுது. தென் அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் டெஃபினட்டா இதுல இருந்து வெளியில போய் தான் தீரணும், ஏன்னா டுவார்ட்ஸ் இன்ஃபினிட்டி, ரைட்?
அப்போ +5. The total effect is +5 and -5 get cancelled. Is +10 alone. The net flux, the number of lines originating from the plus Q charge which is associated with the surface is +10 alone. +10 மட்டும் தான் இருக்கு. அப்போ charges outside the surface will not contribute to the net flux of the Gaussian surface. The important point. ஆனா இந்த சார்ஜ் இங்க இருக்கிறதால இந்த ஃபீல்டு பேட்டர்ன் ஜஸ்ட் ஆல்டர் ஆகலாம், பட் நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ், amount of flux originating from the positive charge will never change. Okay, this is the point, right? இப்போ ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஒரு பாயிண்ட் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு. நம்ம இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டராக்ஷன், ஃபீல்ட், ஃபோர்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதெல்லாம் கூலும்பிக் ஃபோர்ஸால நம்மளால டெரைவ் பண்ண முடியும், ரைட்? ஓகே, இன்கேஸ் அந்த சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா அங்க ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் இஸ் கால்டு கரண்ட். எங்கெங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஃபினட்டா இருக்கும். அதான் வயர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். கரண்ட் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனை ஸ்டடி பண்றதுக்கு நமக்கு கூலும்ஸ் லா மட்டும் பத்தாது, லொரன்ஸ் ஃபோர்ஸும் தேவை. அதை நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். ஓகே, பட் காஸ் லா ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, மூவிங்ல இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நேச்சர்ல இருந்தாலும் காஸ் லாவை வச்சு நம்ம அந்த சார்ஜோட ஃபீல்டை அப்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்னொரு ஜெனரலிட்டி. ஓகே, இப்போ ஒரு கூலும்ஸ் லா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜா தான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா பாயிண்ட் அப்படிங்கிறது ஹைபோதெட்டிக்கல் கேஸ். எங்க ஜீரோ வால்யூம்ல எதுவுமே இருக்க முடியாது, ரைட்? பாயிண்ட் இஸ் ஜீரோ வால்யூம். அப்போ பிளஸ் கியூங்கிற சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருக்க முடியாது, நம்ம பாயிண்ட்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம். அப்பதான் கூலும்ஸ் லா வேலிட். பட் ஆக்சுவலா பாயிண்ட் சார்ஜ் கிடையாது. அப்போ க்ளோஸ் டு த சார்ஜ் கூலும்ஸ் லா இஸ் இன்வாலிட். The region very close to the point charge, that means charge, Coulomb's law is invalid. அப்போ இதுக்கு இன்கேஸ் அது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் கியூ நிறைய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட டோட்டல் ஃபீல்டை நம்ம காஸ் லாவை வச்சு ரொம்ப ஈஸியா டெரைவ் பண்ண முடியும், ரைட்? காஸ் லா வச்சு ரொம்ப, அதாவது இப்போ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாவே இருந்தாலும் கூலும்ஸ் லாவை வச்சு நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம்னா ஒவ்வொரு எலமெண்டா பிரிச்சுக்கிட்டோம், ஒவ்வொரு எலமெண்டாலே என்ன ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், எல்லா எலமெண்டாலையும் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபீல்டை இன்டகிரேட் பண்ணோம். ஸோ டோட்டல் ஃபீல்டு கிடைச்சது. பட் நம்ம இங்க அது தேவையில்லை, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சார்ஜ் உள்ள எவ்வளவு இருக்கு, அதனால என்ன ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ல நம்ம பார்க்கலாம். So this is the reason why Gauss law is more general than the Coulomb's law. Okay. Thank you.